ஃபேமிலி சிச்சுவேஷனால ஹஸ்பண்ட் ஃபாரின்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஒய்ஃப் வந்து வீட்ல குழந்தைங்கள பார்த்துட்டே இருப்பாங்க. குழந்தைக்கு உடம்பு முடியலனாலும் அவங்க தான் பார்த்துக்கணும். அவங்களுக்கு உடம்பு முடியலனாலும் அவங்க தான் பார்த்துக்கணுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள பார்த்தும் ஊர் என்னம்மா சொல்லும், ஹஸ்பண்ட் ஃபாரின்லேருந்து சம்பாதிச்சு அனுப்புகிறான், இவளுக்கு என்ன அவள் ஜாலியாக இருக்கா பணத்தை செலவழிச்சிட்டு அப்படி சொல்லுவாங்க. இதில் ஒரு சில பேர் மேரேஜ் ஆகுறதே சேர்ந்து வாழ்றதுக்கு தான் சொல்லிட்டு குழந்தையும் ஒய்ஃபையும் வந்து ஃபாரினுக்கு அழைச்சிட்டு போய் கூடவே வச்சுப்பாங்க. இதுக்கு அந்த சில பேர் என்னம்மா சொல்லுவாங்க, ஃபாரின்ல இருக்கிறதே பணம் சம்பாதிக்குதான், இவங்களும் அங்கே போய் கடந்துக்கிட்டு அவ்வளோ பணத்தையும் செலவழிச்சிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க அக்கறையோடு சொன்னால் பரவாயில்ல, இதெல்லாம் அக்கறையே கிடையாது, பொறாமையில் சொல்கிறது. ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்த பிறகு தான் எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறது. அவங்களுக்கு தெரியும் அவங்க லைஃப்பில் எது நல்லது கெட்டதுன்னு. என் ஃப்ரெண்டு மாமியார் நாத்தனாருக்கு பயந்தே ஃபாரின்கே போகாமல் ஹஸ்பண்ட் கூப்பிட்ட அப்புறமா நான் வரலன்னு சொல்லிட்டு வீட்டிலையே மாமனார் மாமியாரை பார்த்துட்டு அப்புறமா குழந்தைய பார்த்துட்டு எங்கே போனாலும் தனியாகவும் இல்லைன்னா யாரையாவது ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியும் வாழ்ந்துட்டு இருக்கா. அவங்களோட லைஃப்பை வாழவும் விட மாட்டாங்க. சரி அந்த பொண்ணு தனியாக இருக்காளன்னு எந்த சப்போர்ட்டும் பண்ணவும் மாட்டாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு தான் அந்த பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்களோ, லாஸ்ட் வரைக்கும் கூடவே வச்சுக்கிற வேண்டியதானே.